சார் ரொம்ப நன்றி. எங்கள் மாதிரி எடுத்து ஒரு படம் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பிச்சைக்காரனாவே வாழ முடியும் அப்படின்னா என் சிவன் ஆகிய என் தனுசு தான். எல்லாருமே அதை லைஃப்பில் ஒரு வாட்டி பண்ணியிருப்போம். நம்ம எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் நம்ம அவசரமாக போயிட்டு இருக்கும்போது அவங்களை கண்டுக்காம போயிடுவோம். பட் அவங்களும் ஒரு மனுஷங்க, அவங்களுக்கும் இந்த உலகம்ங்கிறது காமன் தான் அப்படிங்கிறது புரிய வச்சது. நல்லா இருக்கு. நான் படம் செம்மையா இருக்கு. உண்மையாலுமே கருத்தை வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. விஜய் ஆண்டனி பிச்சை எடுத்ததை விட நம்ம தம்பி பிச்சை எடுத்து கடைசியா ஒரு பிச்சைக்கார குழந்தைக்கு 10 லட்சம் கோடியை தூக்கி கொடுக்குதுடா. அதாண்டா கதை. சூப்பரா இருக்குது. உண்மையாலுமே நாகார்ஜுன் சார் வந்து என்னோட குருநாதரோட உயிர் நண்பர். மனோரஞ்சன் சாரோட சூப்பரா கதை களத்தை கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா 5 மொழியிலையுமே வாரி எடுத்துக்குவாங்க. வாரி யாரை எடுத்துக்குவாங்கன்னா நம்ம தனுஷை எடுத்துக்குவாங்க. அப்படி ஒரு பிச்சைக்காரனாவே வாழ முடியும் அப்படின்னா என் சிவன் ஆகிய என் தனுசு தான். மூவிஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. தனுஷ் சார்து ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ராகவன் சார்தும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ராஷ்மிகா மேம் ஒரு ரொமான்டிக் ரொம்ப இல்லை, பட் எல்லாமே சூப்பரா இருக்கு. மூவில கான்செப்டும் ரொம்ப புதுசு. ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. மற்றபடி தனுஷ் சார் புது கான்செப்ட். இது ரொம்ப சூப்பரா இருக்கு மூவி. எந்த ஒரு பேட் ரிவ்யூவும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு, கம்பல்சரி தோணுது. மிச்சபடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரொம்ப சூப்பராக பார்க்கலாம். தேங்க்யூ. கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஏன்னா எனக்கு வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. மெயினாக நான் பார்த்தது என்னென்னா, அதான் இப்போ எல்லாருக்கிட்டையும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கும்போது பிச்சை கேட்டு வரவங்க வந்து நம்ம ஒரு செகண்ட் நின்று அவங்கள பார்க்க கூட மாட்டோம். எல்லாருமே அதை லைஃப்பில் ஒரு வாட்டி பண்ணியிருப்போம். நம்ம எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் நம்ம அவசரமாக போயிட்டு இருக்கும்போது அவங்கள கண்டுக்காம போயிடுவோம். பட் அவங்களும் ஒரு மனுஷங்க, அவங்களுக்கும் இந்த உலகம்ங்கிறது காமன் தான் அப்படிங்கிறது புரிய வச்சது. அவங்க இடத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அது படம் பார்க்கும்போது அது தனுஷ் சார் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து அந்த உணர்ச்சியை நம்மளுக்கு கடத்த முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்தா ஒரு நிமிஷம் நின்று இல்லைனா அது நின்று சொல்லிட்டு போனோம் அப்படின்னு நினைப்பேன். படத்தில் வந்துட்டு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, எல்லாரையும் சரி சமமாக பார்க்கணும். பிச்சைக்காரங்க ஏழை அப்படிலாம் பார்க்கக்கூடாது. பணக்காரங்களாம் எல்லாரும் இந்த மண்ணில் பிறந்தாங்க. அந்த மாதிரி தான் கதை. மெசேஜ் அந்த மாதிரி தான் போகுது கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக ஸ்லோ ஆயிடுச்சு. தலைவர் அவ்வளோ காட்டல. செகண்ட் ஹாஃபில் மஜாவாக காமிச்சாங்க ப்ரோ. பெஸ்ட். அவங்கள தரமாச்சு. நாகார்ஜுனா தரமாக பண்ணியிருந்தாரு. கடைசியில் அப்படியே வில்லன் கூட கொஞ்சம் லைட்டாக சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் தனுஷே போட்டார், கை தூக்கி செயின் போட்டார். செயின் போட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி காசு கொடுத்தாதான், என் காசு நீங்கள் கொடுத்தாதான், பேங்க்கில் இருக்கிற காசு கொடுத்தாதான் உங்களுக்கு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தோடனே அதுக்கப்புறம் அந்த ஒரு வில்லன் இருப்பார். வில்லன் என்ன பண்ணாங்க, அவரே குப்பை தொட்டியில் வச்சு வெட்டினாங்க. அவரே தனுஷ் அண்ணன் 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய படம் இப்போ பண்ணுறது வந்து என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அதுதானே ஒரு பிச்சைக்காரன். அவன் மேலே ஆக்சுவலாக பிச்சைக்காரன் 2 இருக்குது பார்த்தீங்களா, அவன் பணக்காரன் மாதிரி அவனை இது பண்ணுவாங்களே, அதே மாதிரி இங்கே 4 பேரை பிச்சைக்காரனை பிடிச்சி பணக்காரன் ஒரு மணி லாண்ட்ரி பண்ணுறான். அதில் வந்து தப்பிச்சாங்களா தப்பி இல்லையான்றது தான் கதை. அது அழகாகவே பண்ணிடலாம். பிச்சைக்காரன் 1, 2லேயே வந்து இவர் நல்லாவே பண்ணியிருப்பார் விஜய் ஆண்டனி. இந்த படம் கொபரான் பேரை வச்சுட்டு தெலுங்கில் ரொம்ப லாக் பண்ணி 3 ஹவர் படத்தை உட்கார வச்சுட்டு இன்னும் நல்ல ஆர்டிஸ்ட்டை வச்சுன்னு இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப லென்த்தாகவும் இருக்குது, ரொம்ப லேக்காகவும் இருக்குது. தனுஷ் அண்ணன் கேரக்டர் அவர் கொடுத்த போர்ஷனை அழகாக நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஈக்குவல் நடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லே அவரை வந்து பிச்சைக்காரனாகவே மாஸ் சீன் இல்லாமல், ஒரு கைத்தட்டு சீன் இல்லாமல், ஒரு விசில் அடிக்கிற சீன் இல்லாமல் அப்படியே பார்க்குறப்ப நம்மளுக்கே என்ன மாதிரி ஆள் இவரை கூட்டின்னு வந்து இவ்வளோ மொக்க பண்ணி வச்சுருக்கீங்களாடான்ட்டு ஆந்திராக்காரன் மேலே, ஒரு டேரக்டர் மேலே செம்மக்கம் வருது. உங்களெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது எங்களுக்கும் திருப்தியாக தானே இருக்குது. எங்களை மாதிரியே பண்ணுறாருன்னா அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். எங்களுக்கு ஒரு ஆறுதல் மாதிரி இருக்குது. எங்களை மாதிரியே பண்ணுறாரு இல்லை, அதுலேயே எங்களுக்கு ஒரு ஆறுதல் மாதிரி இருக்குது. எங்கள் மாதிரியே வச்சு படம் எடுக்கிறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த படத்துக்கு உங்களுக்கு 2 டிக்கெட் வாங்கி கொடுத்தா போய் பார்க்கறேன். நாங்க போய் உங்களுக்கு டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஓகே, அதை தாண்டி வந்து இப்போ நீங்க எவ்வளவு வருஷமா இதில் நின்று பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு 18 ஆகுது. எனக்கு 17. ஓகே, 17 வயசுல இருந்து உங்க காலேஜ் ஸ்கூல் இதெல்லாம் எதுவும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோம். கொரோனா டைம்ல எல்லாமே விட்டுட்டேன். நான் எல்லாமே விட்டேன். நான் 8வது வரைக்கும் படித்தேன். கொரோனா டைம் வந்துச்சுல்ல,
அந்த கொரோனாலேயே எல்லாருமே சில பேர் சத்திட்டாங்க, ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுட்டாங்கன்னு சொல்லி அதோடு விட்டுட்டோம். இதே தொழிலாக பண்ணுறோம். தெருவாக போய் பிச்சு கேட்டு அது கேட்டு நாங்கள் வலிச்சு சாப்பிட்றோம். ஜாட்டெல்லாம் உடம்புல அடிச்சு ரத்தமெல்லாம் கையெடுத்து ரத்தம் ஊற்றி பசங்களுக்கு கீழே படுக்க வச்சு சம்பாரித்து வலிச்சு சாப்பிட்றோம். இந்த தொழில் விட்டால் எங்களுக்கு வேறு தொழில் இல்லைண்ணா. தாங்க சார், ரொம்ப நன்றி. எங்கள் மாதிரியே எடுத்து ஒரு படம் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.